த நேவிகேஷன் பார். இப்போ நேவிகேஷன் பார் விட்ஜெட் கிரியேட் பண்ண போறோம். நேவிகேஷன் பார்னா ஒரு நேவிகேஷன் பார்லயே நிறைய இருக்கு. டாப் மோஸ்ட் நேவிகேஷன் இருக்கு, பாட்டம் மோஸ்ட் நேவிகேஷன் இருக்கு. நம்ம இதுல பாட்டம் மோஸ்ட் நேவிகேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல என்னெல்லாம் கிரியேட் பண்ணலாம்னா, ஒரு மெனு பாரை வந்து நம்ம அட்மோஸ்ட் பாட்டம்ல வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நேவிகேட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். பேசிக்கா நேவிகேட் ஆகிருந்தா இன்னொரு பேஜ்க்கு வந்து கன்வெர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு பேஜ்ல நீங்க ஐக்கானும் போடலாம், ஸ்பெசிஃபிக்கான டீடைல்ஸ் நீங்க வந்து இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேசிக்கா ஐகான்ஸ் இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட் போக போக நம்ம எப்படி பேசிக்ஸா ஒரு பேஜஸ் வந்து நேவிகேட் ஆகி இன்சைட்ல ஒரு டீடைல் வந்து டிக்ளேர் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னோட மை ஸ்டேட்ல நான் என்ன டிக்ளேர் பண்றேன்னா, என்னோட கரண்ட் வேல்யூ வந்து 0ல இருக்கணும்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றேன். நெக்ஸ்ட் என்னோட ஸ்டாட்டிக்கான வேரியபிள் வந்து பாடியில இருக்கணும். அது ஒரு லிஸ்டா ப்ரொவைட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 13 லிஸ்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். முதல் லிஸ்ட் எனக்கு என்னன்னா ஹோம் பேஜ், ஐ மீன் இந்த ஹோம் பேஜ் டிக்ளேர் ஆகணும். இந்த சைட்ல பாருங்க ஹோம் பேஜ், நெக்ஸ்ட் சர்ச்சோட பேஜும், நெக்ஸ்ட் வந்து பர்சனோட ஐகான்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுதான் மூணு கண்டிஷன் நான் என்னோட நேவிகேஷன் பார், ஐ மீன் பாட்டம் நேவிகேஷன் பார்க்காக கிரியேட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த லிஸ்ட் ஃபாலோ பண்ணி நான் சம் கண்டிஷன் கொடுக்க போறேன். ஸோ நான் கிரியேட் பண்ணியாச்சு, இதுக்கு சம் கண்டிஷன் கொடுக்கணும்ல. ஸோ இது சாக்4ல அந்த கண்டிஷன் எனக்கு சென்டர்ல இருக்கணும் சொல்லி கொடுக்குறேன். அந்த எலமெண்ட் எல்லாமே எனக்கு கரண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கணும், ஐ மீன் 0ல இருக்கணும். நான் கொடுத்து சேஞ்ச் பண்ற வேல்யூ வந்தா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அது வெறும் 0ல தான் இருக்கணும். ஐ மீன் கரண்ட்ல என்ன வேல்யூ நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம் அதே வேல்யூல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாட்டம் நேவிகேஷனல் பார் கொடுக்கலாம். ஸோ பாட்டம் கொடுக்கலாம், டாப் மோஸ்ட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டம்னே கிரியேட் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆப்ல வந்து பாட்டம் நேவிகேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நேவிகேட்டா நான் கொடுக்குறேன். பிகாஸ் நம்ம ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணா அது நேவிகேட் ஆகி சர்டன் ப்ராப்பர்ட்டி கொண்டு வரணும். ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன டெஸ்டினேஷன் நான் இண்டிகேட் பண்ணனா, ஃபர்ஸ்ட் நேவிகேஷனல் வந்து டெஸ்டினேஷன் ஆகி எனக்கு வந்து ஹோம் பேஜே ஃப்ளோ ஆகும். ஸோ என்னதுன்னா, நான் இப்போ ஹோம் பேஜை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஹோம் எனக்கு வந்து ஷோ ஆகணும், அதோட லேபிளும் எனக்கு காமிக்கணும், என்னன்னா ஹோம்னு காமிக்கணும். ஸோ 2 ப்ராப்பர்ட்டி நடக்கும். முதல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நீங்க கிளிக் பண்ணதோட நேமும் அதோட ஐகானும் ஃப்ளோ ஆகும். இவ்வளவுதான் நேவிகேஷன்ல வர ப்ராப்பர்ட்டி. ஸோ இத வந்து இதை ஃபாலோ பண்ணி எனக்கு செலக்டட் இண்டெக்ஸ் வந்து என்னோட கரெக்ட் இண்டெக்ஸா வந்து நான் வேரியபிளா மாத்திக்கிறேன். ஸோ என்னோட ஆன்செட்டோட செலக்டிங் இண்டெக்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு செட் ஸ்டேட்ல இருக்கணும். பிகாஸ் ஏன்னா நம்ம நேவிகேஷன் கொடுக்கறதால அது செட் ஸ்டேட் கொண்டு இருக்கணும். என்னோட கரண்ட் வேல்யூ வந்து நான் கொடுக்குற இண்டெக்ஸ் வேல்யூவோட ஈக்குவல்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து பேசிக்கா இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ வந்து கரண்ட்ல நம்மளுக்கு ஹோம் இருக்கு. ஸோ ஹோம் இருக்கிறதால உங்களோட ஐகான் வந்து ஹோம் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சர்ச்னு போறேன். ஸோ சர்ச்ல வந்து பாட்டம் நேவிகேட்டர்ல என்ன கொடுத்துருக்குன்னா, உங்களோட டெஸ்டினேஷன்ல என்ன ஷோ அப் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. பேசிக்கா என்ன ஆயிருக்கணும், எனக்கு ஒரு ஐகான் காமிக்கணும், அது ஃபாலோ அதோட நேம் காமிக்கணும், நான் கிளிக் பண்ணா அந்த டெஸ்டினேஷன் காமிக்கணும். இப்போ நான் சர்ச் கிளிக் பண்ணனா உங்களோட ஐகான் வந்து நேவிகேட் ஆகி சேஞ்ச் ஆகும். இப்போ பர்சனை கிளிக் பண்ணினா பர்சனோட ஐகான் வந்து நேவிகேட் ஆகி சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான நேவிகேட்டர் பை யூசிங் எ பாட்டம் நேவிகேட்டர் பார்.